வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன் அட் ஹோம். இயற்கை முறையில் கார்டனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வச்சிருக்க எல்லாருக்கான மோட்டிவேஷனாக அமையும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வணக்கம். நம்ம வந்துட்டு இயற்கை உரங்களில் பார்த்தீங்கன்னா புவஸ்த்ரா, அதாவது இந்தியா க்ரோவோட எம்ஐ லைஃப்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டு. அதனால வந்து நம்ம வந்து சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மண்ணினுடைய வளத்தை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சாருக்கு இது மட்டும்தான் கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த க்ரோ மேஜிக் இதுவுமே யூஸ் பண்ணாங்க. இது ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் வாங்கிட்டு அதில் வந்து அவங்க கீழே போடலை, அந்த மிளகா செடிக்கு பார்த்திங்கன்னா மேலே மட்டும் போட்டாங்க. அதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. காய்கள் நான் சொன்ன மாதிரி கீழேயும் போட்டிருந்தாங்கன்னா இன்னும் ட்ரிபிளாக கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் சார் மறுபடியும் கால் பண்ணாங்க. மேடம் எனக்கு இது மாதிரி 2 பேக்கெட் வேணும்னு கேட்டாங்க. புவஸ்த்ரா மட்டும் மறுபடியும் 2 பேக்கெட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த க்ரோ மேஜிக் எம்ஐ ஸ்ப்ரே இந்த ஒலிஃப்லாம் மறுபடியும் கொடுத்தேன். சார் அதுவுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தக்காளி காட்டுக்கெலாம் கீழே தான் போட்டிருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். மறுபடியும் இப்போ வந்து ஒரு 3 பேக்கெட் புவஸ்த்ரா எடுத்து கேட்டிருக்காங்க. அது கூட க்ரோ மேஜிக் கொடுத்துருக்கோம். இன்னும் வந்து அவங்க அடுத்து பயிர் பண்ண போகிறாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சார்கிட்டே இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்போம். சொல்லுங்கள் சார். நீங்கள் வந்து இப்போ கீழே தானே போட்டிருக்கீங்க, உங்களுக்கு இதில் என்ன தெரிஞ்சது? மண் நல்லா வளமாக இருக்குது. மண் வளமாக இருக்குது. அதாவது காயெல்லாம் வந்து கொஞ்சம் பெருவெட்டாக இருக்குது. டேஸ்ட்லாம் நல்லா இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கெமிக்கல் உரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? அது பண்ணும்போது இது 2 கிலோ பேக்கெட்டு தான். இது 1 கிலோ ஒரு ஏக்கருக்கே போகுதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மூட்டையாக போட்டதை விட உங்களுக்கு இது பெஸ்ட்டுன்னு தோணுதா? இது எல்லாமே இயற்கை தான் சார். இப்போ நீங்கள் 3 பேக்கெட் கேட்டிருக்கீங்க. எங்கே சார் போட போகிறீங்க? வெங்காய காட்டுக்கு. அது அப்படியாங்க. இந்த புவஸ்த்ரா க்ரோ மேஜிக் நம்ம பயன்படுத்தும் போது மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை வேர்ப்புழு வந்து முற்றிலுமாக தடுக்கப்படுது. அதான் மண்ணுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியங்களை பெருக்குது, தீமை செய்யக்கூடிய பாக்டீரியங்களை அழிக்குது, உயிரினங்களை அழிக்குது. புவஸ்த்ரா மறுபடியும் 3 பேக்கெட் கேட்டிருக்காங்க. நான் வந்து கொஞ்சம் தொழு உரம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அதாவது அந்த அது எடுத்திருக்காங்க. அது கூட வந்து இந்த க்ரோ மேஜிக். அப்புறம் நமக்கு இந்த புவஸ்த்ரா க்ரோ மேஜிக் பயன்படுத்தும் போது எல்லா வித பயிர் வளர்ச்சிக்கும் அது முக்கியத்துவம் வகிக்கிறது. அதிக மகசூல் கிடைக்கிது, பக்கத்துளிர்களும் நல்ல விளைச்சலும் கிடைக்க ஏதுவாக உள்ளது. அப்புறம் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கக்கூடிய அந்த உயிரினங்களை அழிக்குது. சில்வண்டு, கரண் இது போன்ற பூச்சி இனங்களை வந்து தீமை செய்யக்கூடியதை அழிக்குது. சார் நம்ம புவஸ்த்ரா கொடுத்து பயன்படுத்தி இருக்கக்கூடிய தக்காளி செடி அதனுடைய ரிசல்ட்டு தான் சார் முன்னே சொல்லியிருப்பார். இதில் வந்து புதுசாக ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து சொல்யூஷன் கேட்டிருக்காரு. இந்த இலைகள்லாம் ஒரு மாதிரி வெளிரி இந்த மாதிரி வருதுன்னு கேட்டிருக்காரு. ப்ளஸ் காயில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி கருப்படிக்குது, புள்ளியாக வருதுன்னு கேட்டிருக்காரு. எனக்கு இது 2ம் வந்துட்டு மாறணும், அதுக்கு என்னன்னு கேட்டிருக்காரு. அதுக்கான ஸ்ப்ரேவும் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து விதைப்பு முதல் அறுவடை வரை அதுக்குரிய எல்லா விஷயங்களும், நோய், பங்கஸ், அதுக்கப்புறம் பூச்சி, அது எல்லாமே அதுக்குரிய ரெமடி நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் அது ஒவ்வொன்றா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது, நீங்கள் பூச்சி வந்தாலும் வராட்டியும் 15 நாளைக்கு ஒருக்க நான் சொல்கிற ஸ்ப்ரேலாம் அடிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபங்கஸ் இருந்தாலும் அதுக்குரிய ஸ்ப்ரே. க்ரோ மேஜிக் இதனுடைய மிக்சடுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பயன்கள்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது செடிகளினுடைய எல்லா வித வளர்ச்சியிலும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர் உருவாக்கத்துக்கு முக்கியமாக பங்கு வகிக்குது. புவஸ்த்ரா கூட மண்ணில் போடும்போது தொடக்க நிலை பயிர் வளர்ச்சிக்கு உதவுது. அதிகமாக பூ விடுதல் இது மூலமாக நடக்குது. இயற்கையாகவே அதிகமாக காய்கள் மற்றும் பழமிடுதலும் நடக்குது. பூக்கள் மற்றும் பழங்கள் உதிர்ந்து விழுவதையும் தடுக்குது. தானியங்களின் அதிகரித்த எடை மற்றும் பழங்கள், காய்கறிகள் இவையின் சுவை, நிறம் மாறாமல் இருக்க, நறுமணம், வாசனை தர பராமரிப்பு மற்றும் சர்க்கரை உள்ளடக்கம் இதிலே இருக்குது. புவஸ்த்ரான்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மிக்சரு, அதனுடைய விஷயங்கள்லாம் இதில் இந்த அளவுக்கு இருக்குது. நான் ஏற்கனவே இதை பற்றி முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனுடைய பயன்பாடு இதனுடைய முக்கியத்துவம் இதை இப்படி தான் பயன்படுத்தணும். இயற்கை விவசாயம் செய்யணும்னு நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ நல்ல ஒரு வீடியோவாக அமையும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றின டவுட்ஸ் எதுனாலும் இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி பெரிய தோட்டம் வச்சுருக்கவங்க தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் இதை மாதிரி நீங்கள் என்ன மாதிரி வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் இயற்கையான முறையில் செய்யணும்னு எண்ணம் இருந்தால் போதும். இந்த மேலே தெரியுது இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தரமான முறையில் சூப்பராக நம்ம வந்து இதை இயற்கை இடுபொருட்களை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது உரம் கிடையாது, உரத்திற்கு மாற்றான கிடையாது. இது வந்து ஒரு இயற்கை இடுபொருள் தான், சரிங்களா? இது வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய உரத்தின் அளவை வந்து முற்றிலுமாக குறைக்கும். கெமிக்கல் உரங்களை காட்டிலும் இந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது இயற்கையான முறையில் நல்ல உற்பத்தியும் அதிக மகசூலும் கிடைக்கும். ப்ளஸ் மார்க்கெட்டில் உங்களுடைய தரம் உயரும். இதை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள்
நிறைய பயிர்கள் வந்து செம்மையாக இருக்குது. வாழைக்கெல்லாம் இதை பயன்படுத்தி எக்ஸ்போர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் வந்துட்டு தரம் உயர்த்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலையும் நெல்லுலாம் வந்து நிறைய மூட்டைக்கு வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ மூட்டைன்னு அதிகமாக அந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு. ஸோ இப்படிலாம் இதனுடைய பயன்பாடு இருக்குது. க்ரோ மேஜிக்கை பயன்படுத்துகிற முறைன்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டரில் 1 கிராம் அளவு எடுத்து தண்ணியில் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் நீங்கள் மண்ணுக்கும் பயன்படுத்திக்கலாம். முதன் முறையாக மண்ணை தயார் செய்யும்போது நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் 2வது முறைன்னு நீங்கள் க்ரோ மேஜிக் பயன்படுத்தும் போது முளைப்பு விட்டத்திலேருந்து 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் போட்டிருக்கணும். அந்த நீங்கள் நடவு பண்ணி 3வது வந்து பூக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக க்ரோ மேஜிக் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து பூக்கள் எல்லாமே உங்களுக்கு பிஞ்சு பிடிக்கும். அந்த பிஞ்சுகள் வந்து அதுக்கப்புறம் எடுக்கும்போது நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக அமையும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை பற்றின டவுட்ஸ்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 3 பேக்கெட் புவஸ்திரம் 1 க்ரோ மேஜிக்கும் கொடுத்துட்டு போகிறோம். அடுத்து நம்ம ஸ்ப்ரே கொடுக்க போகிறோம். ஹாப்பி கார்டனிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.